கால் நனையாமல் கடலை கடந்தவன் கூட உண்டு, கண்கள் நனையாமல் வாழ்க்கையை கடந்தவன் கிடையாது. அந்த மாதிரி சூழல எனக்குன்னு ஒரு இடம் அங்கே போய் உட்காந்தா தியான கூட மாதிரி அவங்க உயிரோட இருந்தால் என்ன சொல்லுவோமோ அது இல்லாதப்ப சொல்லிட்டு வர்றப்ப கிடைக்கிற மன நிம்மதி எதுவுமே கிடையாதுன்ற முடிவு நான் எடுத்தேன். அதுக்காக அது பண்ணது. 3 பேர் மேலே ஒரு பெரிய மிகுந்த ஈடுபாடு எல்லாருக்குமே இருக்கும். அப்பா அம்மா பிடிக்காம யார் இருப்பா, மனைவினை பிடிக்காம இருக்கும். நிறைய பேர் இந்த சூப்பர் சிங்கரோட நிறைய நண்பர்கள்லாம் ஆனால் எங்கள் அப்பா அம்மா கிட்ட நினச்சிருப்பேன் நான் செய்ய போகிறேன். அடுத்து இந்த மாதிரி பேரண்ட்ஸுக்கு மரியாதை கொடுக்க நினச்சாங்க பார்த்தீங்களா, அது எனக்கு ஒரு வெற்றியாக தெரியும். 20 வருஷமாக சிரிக்க வைக்கிற வேலை தவிர அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் நம்மளே சில வார்த்தைகளை தான் சொல்கிறாங்க. நண்பர்களே அவ்வளோ ஒரு பொறாமை வெளிப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் வேறு ஆட்சி சொல்ல முடியாது. 3 பேர் தான் முக்கியமானவர்கள். 3 பேருமே இல்லாதப்ப சுமையில் இறக்கி வைக்கிறதுக்கான ஒரு இடம். என்னை கூட அங்கே போய் இது பண்ணிடுறாங்க. என்னுடைய நிறைவுக்கு பின்னாடி என்னையும் எங்கள் அப்பா இது பக்கத்தில் உங்களை அடக்குமன்றோட அங்கே செய்யுங்க, நான் அவங்களோடய இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அதுக்கு இடம் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து எனக்கு பின்னாடி பிள்ளைகள் பார்க்காட்டியும் கூட பரவாயில்ல, இந்த கோயிலை பராமரிக்கிறதுக்கான விஷயங்களையும் நான் செஞ்சு கொடுத்துருவேன். ஏற்பாடும் பண்ணி வச்சு என் மேலே ரொம்ப ஆசீர்வாதம், உங்களுடைய ஆசீர்வாதம் ஏன் உண்டுன்னா, கடைசி 10 வருஷம் ஆஸ்பத்திரியாக எங்கள் அம்மா கூட்டு போய் மாறி மாறி பார்த்துக்கிட்டேன். ஒரு ஆள் தான் எங்கள் அப்பாவை அடக்குமன்ற போட்டு நான் தான் மொத்தமாக நான் அதை இல்லாத ஏன் சொல்கிறேன்னா, இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ரெட் நியூஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் கௌதம். இன்னைக்கு நம்மளோட கான்வர்சேஷன் யாரோட இருப்போது அப்படின்னா, இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, என்னைக்குமே இவர் நம்மளோட சொத்து, அவர் தான் நம்மளோட மதுரை முத்து அப்படின்னு சொல்லிட்டு. நான் வணக்கம்ண்ணா. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. சந்தோஷம். கோவில் கட்டின மேட்ரு ஒரு அளவு கடந்த மரியாதை இன்னும் அதிகமாயிருச்சு. அதை பத்தி நம்ம பேசலாம். கோவில் கட்டின பத்தி பேசலாம். அது இவ்வளவு பெருசாக ஆகும் நான் நினைக்கல. நான் எனக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சிக்காக அது பண்ணேன். ஆனால் அது இவ்வளோ எஸ்டாப்ளிஷ் ஆகி நிறைய பேர் ஃபோன் பண்ணி வாழ்த்துறாங்க, பாராட்டுறாங்கன்றது அதுக்காக நம்ம செஞ்சதில்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு வலி இருக்கும், ஒரு கஷ்டங்கள் இருக்கும், குடும்ப ரீதியாக சமுதாய ரீதியாக சில எல்லா மனுஷனுக்கும் இருக்கும். ஏன்னா கால் நனையாமல் கடலை கடந்தவன் கூட உண்டு, கண்கள் நனையாமல் வாழ்க்கையை கடந்தவன் கிடையாது அப்படின்னு ஒரு வாசம் உண்டு. எல்லாருக்குமே உண்டு, எவ்வளோ பெரிய ஜாம்பவனுக்குமே. அந்த மாதிரி சூழலில் எனக்குன்னு ஒரு இடம் அங்கே போய் உட்காந்தா ஒரு மன நிம்மதிக்குன்னு ஒரு இடம். சிலர் கோயிலுக்கு போவாங்க, சிலர் லைப்ரரிக்கு போவாங்க, சிலர் இதை டூர் கூட போவாங்க. இல்லாத ஒரு காட்டு பகுதியில் போய் 2 நாள் இருந்துட்டு வரணும். எனக்கு என்னென்னா இந்த இடம் நான் கும்பிடும்போதே குலசாமி இது மட்டும்தான் கும்பிடுவேன். முடிஞ்சாலும் எங்கேயாவது போகும்போது கோயில் போகணும், நானும் மெனக்கெடுத்து போன கிடையாது. இந்த இடம் அப்படி ஒரு தியானக்கூட மாதிரி அங்கே போயிட்டு ஒரு மாதம் ஏதாவது சின்ன சின்ன வழிகள் இருந்தால் அங்கே போய் உட்காந்து ஒரு 20 நிமிஷம் உட்காந்துட்டு அவங்க உயிரோடு இருந்தால் என்ன சொல்லுவோமோ அது இல்லாதப்போ சொல்லிட்டு வர்றப்ப கிடைக்கிற மன நிம்மதி, மன ஆறுதல் மாதிரி எதுவுமே கிடையாதுன்ற முடிவு நான் எடுத்தது. அதுக்காக அது பண்ணது. ஆனால் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வாழ்த்தி, இந்த மாதிரி ஐடியா எங்களுக்கு வரல, பெரிய பெரிய கோடீஸ்வரன் கூட இப்படி யோசிக்கலையே கோயில்கிட்டன்னு அப்படின்ட்டு உலகளவில் ஒரு இது மாதிரி பண்ணிட்டீங்க அப்படிலாம் சொல்கிறப்ப நான் விரும்பியது அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயம் எமோஷனலாக ஒரு கனெக்ட் ஆகிருக்கு எல்லாருக்குமே. நிறைய பேர் இந்த சூப்பர் சிங்கரோட நிறைய நண்பர்கள்லாம், ஐயோ நானே எங்கள் அப்பா அம்மா கிட்ட நினச்சேன்பா நான் செய்ய போகிறேன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு இப்போ என்கிட்ட ஒரு 30 பேர் வரைக்கும் சொல்லியிருப்பேன். அப்போ நான் எனக்காக செஞ்சது நிறைய பேர் அடுத்து இந்த மாதிரி பேரண்ட்ஸுக்கு மரியாதை கொடுக்க நினச்சாங்க பார்த்தீங்களா, அது எனக்கு ஒரு வெற்றியாக தெரிஞ்சிச்சு. பெரிய வெற்றியாக தெரிஞ்சிச்சு. என்னை புகழோட அப்போ சொன்னேன், என்ன நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்களே புகழ் அமுதவானோம், நீ பாருங்கள் வரிசையாக கட்டுவாங்க வரேன் ஆரம்பித்து வைக்கிறதா, நீங்கள் ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்களே. அது எனக்கு ஒரு 3 பேர் மேலே ஒரு பெரிய மிகுந்த ஈடுபாடு எல்லாருக்குமே இருக்கும். அப்பா அம்மா பிடிக்காம யார் இருப்பா, மனைவினை பிடிக்காம யார் இருப்பா. ஆனால் இவங்க இன்னும் கொஞ்சம் அதிகபட்சமாக என்னோட வாழ்க்கையோட கலந்தவங்க. ஒரு அப்பா அம்மா செய்ய வேண்டியது மீறி செய்கிறது ஒன்று, மனைவி செய்யறதுக்கு அடுத்து கூடுதலாக ஒன்று செய்யறது. நான் உதாரணத்துக்கு விராலிமலைக்கிட்ட வரும்போது என்னுடைய கார் ஆக்சிடென்ட், நானே ஒரு 4 முறை ஆக்சிடென்ட் ஆகிடும், 14 தையல் போட்டிருக்கேன். அப்போ பைபாஸ் ரோட்டில் இருந்து 40 அடி பள்ளத்தில் பம்பு செட்டுக்கிட்ட கிடக்கு என் கார். அப்போ ரோட்லேருந்து பார்க்குறப்போ அந்த காரில் யாருமே பிழைக்க வாய்ப்பில்லை. அதில் நான் பொழைச்சி வரணும்னு சொல்லி அடுத்து 2-3 நாள்லேயே போய் பழனி கோயிலில் எனக்கே தெரியாமல் மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டாங்க. மேடம் மொட்டை அடிச்சு? ஆமாம். ஒரு ஃபேராக இருக்கிற ஒன்று யாரும் அதை வரும், ஏதோ ஒரு சின்ன அன்னதானம் எதுவும் பண்ணுவாங்க. இப்படி
எக்ஸ்ட்ரீம்லியாக போகிற ஒரு ஆளுன்றனால அவங்களுக்கு கோயில் கட்டணும். நம்மளுக்கு எந்த கலங்கம் வரக்கூடாது. பேர் போகணுன்னு எல்லா கோயிலுக்கெல்லாம் நிறமாத கற்பிணியாக இருக்கும்போது கோயில் போகணும். குழந்தை பிறந்து கை குழந்தை தூக்கிட்டு எந்த கோயில், நான் சொல்கிற கீழே இல்லை கோயில், மலையில் சதுரகிரி மலை, உங்கள் ஊருக்கிட்ட சதுரகிரி மலை. சரி சரி ஓகே. அந்த மலையில் ஏற எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நான் ஏற முடியாது, ஆண்கள் போக முடியாது. ராஜபாளையம் பக்கம் சைடு. ஆமாம், சதுரகிரி மலைன்றது அந்த வத்ராப்பு கிருஷ்ணன் கோயில், அதில் ஏற கடினம். ஒவ்வொரு அமாவாசை ஆடி அமாவாசை இந்த பக்தி அப்பாட்ட என் மீது அவருக்கு பெரிய ஈடுபாடு. அவர் என்கிட்ட மதுரை மூத்தெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மதுரை மூத்துன்ற ஒன்றுமே, ஏன்னா என்னை விட பேசுறதுக்கு ஆள் இருக்கான், ஆனால் எங்கேயும் இருக்கான். நகைச்சுவையெல்லாம் தாறுமாறா சாதாரணமாக ஒரு பைத்தியக்கார மாதிரி திருற ஒருத்தன் திருக்குறள் தலைகளாக சொல்கிறான். நான் பார்க்குறேன் யூடியூப்பில். என்ன சொல்கிறேன்? திருக்குறள் தலைகளாக சொல்கிற இருக்கான். எந்த திருக்குறள் சொன்னாலும் தலைகளாக சொல்கிறீங்களா? அது மாதிரி திறமசாலிகள் திரும்புறவங்களாக இருக்கான். என்கிட்ட ஒன்றும் கிடையாது. ஆனால் அவர் எங்கள் அப்பா செஞ்சு வச்ச புண்ணியம் இன்றைக்கி மதுரை முத்தா உங்கள்கிட்ட உட்காந்து நான் பேசுகிறேன். இவ்வளோதான். அதனால் இவங்க 3 பேரும் சாதாரண குடும்பத்தை, எங்கள் அப்பாலாம் குடும்பத்தை பார்த்தது மட்டும் இல்லாமல் நிறையா ஊருக்காக இதுக்காக பண்ண அந்த புண்ணியங்கள், கோயில் கட்டினது, தினந்தோறும் அந்த ஊரில் நாட்டாமன்றனால அந்த பொது விஷயமாக தான் ஈடுபடும். ஒரு இடத்துல திருமங்கலம் பஸ் ஸ்டாண்டில் எந்த ஊரியா எப்படியா நீங்களாம் மாப்பிள்ளை இது வாங்க அப்படின்ட்டு 20 பேரையும் சாப்பிட வச்சுருவோம். அன்றைக்கி சாப்பாடு 40 ரூபான்னு வச்சுங்களேன். 20 பேரையும் சாப்பிட வச்சுட்டு ஹோட்டல் ஓனர் போய் வந்து கூட தரேன் அப்படின்னு. நீ சாப்பிட்டா பரவாயில்ல, தினம் 10 பேரை கூட இப்படியே சாப்பிட வைக்கிறது, கோயில் கட்டுற விஷயம், ஊருக்கு பசு கொண்டு வர்றது, இப்படி தான தர்மங்களாக ஈடுபட்டனால அதனுடைய இதுதான் அன்னைக்கு புண்ணியம் தான் நான் நிற்கிறேன். என்கிட்ட ஒரு விஷயம் கிடையாது. இது மாதிரி எல்லாரும் தன் குழந்தைகளுக்கு புண்ணியத்தை சேர்த்து வைங்க, அந்த ஈடுபாடில் தான் ஒரு கோயில். ஏன்னா இன்னைக்கு நாள் போகிற வேகத்தில் எல்லாருமே மறந்துடுறாங்க. பெத்த அம்மா அப்பா எல்லாத்தையும் மறந்து போகிற இந்த காலகட்டத்தில் இவ்வளோ வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் மனசுக்குள்ளே இந்த ஆசையை வச்சுக்கிட்டு என்றைக்குமே இந்த உடல் போகிற வரைக்குமே அந்த ஞாபகங்கள் மறைஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு கோயில் கட்டி பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிசயம். அந்த மாதிரி என்ன உணர்வு கிடைக்கும் அங்கே போய் நீங்கள் உட்காரும்போது? பாருங்க, இப்போ நம்ம வந்து 20 வருஷமாக சிரிக்க வைக்கிற வேலை தவிர நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் நம்மளே சில வார்த்தைகள் ஏதாவது சொல்லுவாங்க. கூட பழகின நண்பர்களே அவ்வளோ ஒரு பொறாமை வெளிப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் வேறு ஆட்டி சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் உங்கள் அப்பாட்ட போய் சும்மா எப்பா என்னடா ஒரு மாதிரி இருக்காருன்னா, இப்படிப்பா அவன் இப்படி செஞ்சிட்டாப்பா விட்றா அப்படின்னு ஒரு சொல்வார். எனக்கு யார் இருக்கா பாருங்கள். 3 பேர் தான் முக்கியமானவர்கள். 3 பேருமே இல்லாதப்ப சுமைகளை இறக்கி வைக்கிறதுக்கான ஒரு இடம் அதுதான். அது கோயில்ன்றதை விட நான் வந்து மன ஆறுதல். இப்போ கூட லாஸ்ட்டாக போயிட்டு வரும்போது சொன்னேன், என்னை கூட அங்கே போய் இது பண்ணிடுறாங்க. என்னுடைய நிறைவுக்கு பின்னாடி என்னையும் எங்கள் அப்பா இது பக்கத்தில் உங்களை இது பண்ணுறதில்ல, அடக்கம் பண்ணுற விட அங்கே செய்யுங்க, நான் அவங்களுடைய இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அதுக்கு இடம் இருக்கவங்கள அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து எனக்கு பின்னாடி பிள்ளைகள் பார்க்காட்டியும் கூட பரவாயில்ல, இந்த கோயிலை பராமரிக்கிறதுக்கான விஷயங்களையும் நான் செஞ்சு கொடுத்துருப்பேன், ஏற்பாடும் பண்ணி வச்சு பின்னாடி. அந்த மாதிரிலாம் எம்ஜிஆர் அவர்கள் அப்படி தான். அவருடைய அருமையான, எனக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து என்னுடைய இல்லத்தை பாதுகாக்க வேணாம், என்னுடைய ஃபிலிம் சிட்டிலேருந்து வர காசை வச்சு யாருக்கும் சுமையாக இருக்க விரும்பலன்னு. அதுமாதிரி யாருக்கும் நம்ம நிறைவுக்கு பின்னாடி சுமையாக இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு வார்த்தையில் தேவையில்லாமல் இதை போய் இங்கே இது பண்ணி நம்மளுக்கு வேலைன்னு சொல்லிடக்கூடாது. இருக்கும்போது யாரும் கஷ்டம் கிடையாது, இல்லாமல். மனைவிக்கு மரியாதை கொடுக்கறது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய நம்ம ஒரு கிராமங்கள்லேயே கூட வந்து பார்க்கலாமே, மதிக்க மாட்டாங்க, அந்த சண்டை நடக்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருந்துட்டு இருக்கும். அந்த மனைவிக்கு மரியாதை கொடுக்கறது ஒரு கணவனோட அந்த ஒரு கடமைன்னு சொல்ல முடியாது, அதாவது வாழ்க்கை. அதை பற்றி என்ன பேசலாம்? அதாவது நீ நம்ம ஊரை பக்கம் எப்படின்னா, பொம்பளை வீட்டில் இருமா, அந்த பொம்பளைன்றது ஒரு அழுத்தி இறக்கமாக சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வேலை கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு நான் பட்டிமன்றத்தில் சொல்லுவேன், ரிட்டையர்மெண்ட் இல்லாத ஒரு வேலை எதுனா பெண்களுடைய சமையலறை. நாளைக்கு அந்த அம்மா 80 வயசு வரைக்கும் அவருக்கு அந்த அம்மா ரிட்டையர்மெண்ட். இவர் 58 உட்காந்துருவார், ஈஸியில் உட்காந்து டீ கொண்டு வா காப்பி கொண்டு வான்னு உட்காந்துருவார். திடீர்னு 7 பேர் வந்தால் 7 பேரும் 7 விதமாக கேட்பான். இப்போ நான் அவங்ககிட்ட வந்து சீனி இல்லாமல், ஒருத்தர் லைட்டாக காப்பி வேணுவேன், ஒருத்தர் ஸ்ட்ராங்காக வேணும்பேன், ஒருத்தர் என்னைய மாதிரி கிறிஸ்முக்காரன் கிளாஸ் இல்லாமல் ஒரு டீ போடுங்கன்னுவேன். இத்தனை பேருக்கு இத்தனை வகையில் பிரித்து போட்டு அப்போ அவங்கள தாயை மதித்தால் கூட வந்துருக்கு. எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய தாய் கோயில் கட்டியனால தான் இறந்து 40 வருஷம் எவ்வளோ புகழோட இருக்கார் பாரு. அது ஒரு பெண் தெய்வத்தை மட்டும் கும்பிட்றீங்க, மாரியம்மன், காளியம்மன், வெக்காளி அம்மன், வேலுவந்த அம்மன் எல்லாம் கும்பிட்றீங்க. அது என்ன சாமி மட்டும் கும்பிட்டு இங்கே வந்து இது ஓடுறி நார் தெரியுமா ஆம்பளடி அப்படின்னு. இன்னும் பாருங்கள், சில தாய் குலங்கள் அம்மன்கிட்ட போய் வேண்டுங்க, எனக்கு ஒரு ஆம்பளை போய் வேணும்,
கும்புறதே பெண் தெய்வம். ஆம்பளை பையன் வேற. அதனால அது மாதிரி நம்ம அன்பா என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஒரு ஃப்ரெண்டாக இருந்ததுனால நான் என்னுடைய ஜோக்குக்கு அவங்கள மாதிரி ரசிக்கிற ஆள் கிடையாது. உளுந்து உருள்வாங்க. முதல் அப்போ ரசிகர் அப்போ எனக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை வரும் பாரு. அது கேட்டு கேட்டு இந்த ஜோக்கு சொல்லுங்கள், அந்த ஜோக்கு சொல்லுங்கள், அப்படி அது மாதிரி அவர் ரசிகர். அப்பாட்ட நான் ரொம்ப பேசுனதில்லை. கொஞ்சம் சின்ன சின்ன கோவப்படுவேன். ஏன்னா தலைமுறை வேறு. அவர் என்னை வந்து காலேஜுக்கு வேட்டியெல்லாம் கட்டி போக சொல்லுவார். கண்டிப்பான ஆள் கொஞ்சம் அப்பா இல்லைங்களா? கண்டிப்பான அவரோட இந்த ஆடம்பரம் இந்த மாதிரி இது அவருக்கு எளிமையாக இருக்குது சொல்லுவார். நான் சோப் போட்டு குளிக்காத. அதனால தான் அவர் 87 வயசு ஆஸ்பத்திரி போகாமல் இருந்தார் கடைசி வரைக்கும். ஆமாம். ஸோ அதில் கெமிக்கல் சேர்க்கக்கூடாது. அந்த வேட்டி கட்டி விட்டுப்பா காலேஜுக்கு நம்ம போக முடியும். இந்த கைத்தறி நெசவாளர் தீவிர காந்தியவாதி. காந்தி மாதிரி அந்த அகிம்சை, பொறுமையாக போகிறது, அந்த மாதிரியே சொல்லி கொடுப்பார். அவர் இந்திரா காந்தி எந்தக்கு மூட்டை போட்டார், ராஜீவ்காந்தி மூட்டை அப்படி ஒரு தீவிரமான காங்கிரஸ் பக்தர் கடைசி வரைக்கும். இது மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்களை அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டே இருப்பேன். வெளிநாட்டில் பாரு, அவனை பாரு, இவனை பாரு, எடிஷனை பாருலாம் வேணாம். வீட்டில் ஒரு ஆளுக்குமே எனக்கு சூப்பர் ஸ்டார் எனக்கு யாருன்னா எங்கள் அப்பா. உங்களுக்கும் அது மாதிரி நீங்கள் அவர்கிட்ட இப்போ தெரியாது. கொஞ்சம் அவர் எப்போயாவது நீங்கள் தனியாக அவரை பற்றி யோசிக்கும் போது தெரியும். மெழுகுவத்தி மாதிரி தான் ஒரு பேரண்ட்ஸ் வீட்டில். இப்போ பாருங்கள், நிறையா வீட்டில் எங்கள் அப்பா மட்டும் சொல்ல, எல்லா அப்பாவும் எல்லாருக்கும் சூப்பர் ஸ்டார்ன்ற எப்படி சொல்கிறேன்னா, 3 மணி வரைக்கும் ஆட்டோ ஸ்டாண்ட் முடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா சார். 200 வடபழனிக்கு 150 ரூபா இருக்குது. சரி வாங்க சார், ஏன்னா காலைல பையனுக்கு ஃபீஸ் கட்டி வெளியே நிற்க வச்சுருவாங்க. இந்த உறுத்தல் அவர் சரியாக சாப்பிடாம தூங்க கொசு கடியிலோட ஆட்டோ ஓட்டி கொத்தனார் வேலைக்கு போகிறேன் வெயிலில். தான் பையனை தன்னை மாறக்கூடாது, எப்படியாவது ஒரு நல்ல பெரியவங்க படிக்கிற ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா பேரண்ட்ஸுமே சூப்பர் ஸ்டார். ஆனால் இவனுக்கு தெரிய மாட்டேன்னு மதிக்க மாட்டேங்கிறான்றது எனக்கு ஆகும். எத்தனை இடம் பார்த்தீங்களா? ஆனால் அதில் எங்களுக்கு கூட்டிக்கிட்டே இருக்குது, முதியோர்களும் கூட்டிக்கிட்டே இருக்குது. நீங்கள் இவ்வளோ இது பண்ணவரை 3 டைம் சாப்பாடு போட முடிய அளவுக்கு 25,000 ரூபா கொடுத்து ஒரு நாயை வாங்கி வீட்டுக்குள்ளே வைக்கிறான் மெத்தையில். 25 வருஷமாக வளர்ச்ச தாய் தகப்பனை வச்சு பாருங்களேன். அவங்க இல்லைன்னா நீ இல்லவே இல்லை. ரொம்ப இல்லை, என்ன ஒரு மரத்தில் உட்கார போகிறவங்க கையில் 2 நாளைக்கு ஒரு தடவை 10 ரூபா கொடுத்தா போதும் அவங்கள டீ சாப்பிட்டு விருப்பப்பட்டு சாப்பிட்டுக்கிறது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் கோயிலுக்குள்ளே இறங்க, நிறைய அன்னதானம் பண்ணுங்க. அவங்க நிறைவு காலத்தில் மையம் இப்படி செஞ்சிட்டானேன்னு ஒரு சின்ன வருத்தத்தோடு இருந்தால் அதுதான் பெரிய பாவம். நீங்கள் என்ன உருண்டு பிறண்டாலும் முன்னேறவே முடியாது. நான் கண்கூட பார்த்துருக்கேன். இவங்களை நிறைய அண்ணன் தம்பிகள் உண்டு. என் மேலே ரொம்ப ஆசீர்வாதம், உங்களுடைய ஆசீர்வாதம் ஏன் உண்டுன்னா, கடைசி 10 வருஷம் ஆஸ்பத்திரியாக எங்கள் அம்மாவை கூட்டு போய் மாறி இவரையும் பார்த்துக்கிட்டேன். ஒரு ஆள் தான் பார்ப்பேன். அவங்களுக்கே தெரியும், சரி தான் போகிற எதை சம்பாதிக்கிறேன் செய்வேன். நானும் அவங்க யாருன்னு வந்துடணும். எங்கள் அப்பாவை அடக்கம் பண்ணுற போட்டு நான் தான் மொத்தமாக நான் அதை எல்லாத வேணும். ஏன் சொல்கிறேன்னா, அவங்க நிறைவு காலத்தில் பெற்றோர் ஆசீர்வாதம் நல்ல மைண்ட் நல்லா இருக்கணும் பண்ணிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, நீங்கள் வாழ்நாளில் ஜெயிச்சிக்கிட்டே இருப்பீங்க. 2 பேரில் யாராவது ஒரு சின்ன இடத்துல கூட சங்கடப்பட்டால் கூட அது நம்மளுக்கு பெரிய தோத்துட்டோம் சாபம் மாதிரி ஆகிடும். பெரிய ஒரு முன்னோர்கள் சாபத்துலேருந்து நீங்கள் மீளவே முடியாது சார். நான் இதில் படித்தனால சொல்கிறேன். அதே போல் நீங்கள் நிறையா கோயில் போகிற குலசாமி கும்பிட்றது, இந்த மாதிரி ஜீவ சமாதி அடைந்தவர்கள். இப்போ சாய்பாபா கும்பிட்றோம், சித்தர்களை கும்பிட்றோம், இதெல்லாம் யார்? முன்னோர்கள். அது மாதிரி ஒரு ஏன்னா இந்த 3 ஜீவன் தான் என்னை சுற்றிக்கிட்டே இருக்கும். நேசிரா மாயன், வீட்டுக்காரர் நேசிறாரு, இவங்க தான் நம்மளை ஆர்வத்தோடு சுற்றிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த இது நல்லா இருக்கணும். அவன் எதை நான் போகிறேன், தினந்தோறும் வாகனத்தில் போகிறேன், குட்டி பாதுகாப்பு, ஒரு நம்பிக்கை கூடவே இருக்கிறாங்க. நம்பிக்கை இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு மீள முடியாத ஒரு வருத்தம் ஒன்று வந்துருக்கும். அது எப்படின்னா அது வெளியில் வந்தது, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இல்லை, வெளியே வர்றது எப்படின்னா, நம்மளுக்குன்னு ஏற்பட்டுச்சு நினச்சதா தான் லேட் ஆகிடும். ஒரு பக்குவம்லாம் போயிடும். தேசம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் அந்த திருப்பத்தூர் திருப்பத்தூர்லேருந்து மருத்துவமனையிலேருந்து நான் அடக்கம் பண்ணுறதுக்கு மனைவியை ஆம்புலன்ஸில் கொண்டு வரும்போது ஏத்தாப்பில் ஒரு கார் ஆக்சிடெண்ட் அன்னைக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட்டில் 2 பேருமே இறந்துறாங்க, அப்பா அம்மா இறந்துறாங்க. அந்த குழந்தை மட்டும் காருக்குள்ள அழுதுகிட்டு, சின்ன கை குழந்தை. அப்போ அந்த இடத்துல யோசிங்களேன், நம்மளுக்காவது அப்பா இருக்கும் ஒரு ஆள், 2மே இல்லாமல் ஒரு குழந்தை இருக்குது பார்த்தீங்களா, சின்ன குழந்தை. இது மாதிரி எத்தனை லட்சமாக்கான மக்கள் அப்படி யோசிக்கும்போது இறைவன் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அப்படின்னும் போது அதுலேருந்து நம்மளுக்குன்னு இப்படி நடந்துருச்சு நினச்சாத்தவங்க திரும்பி பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லையும் இருக்குது, தினந்தோறும் நடக்குது. இப்படித்தான் ஆறுதல் அடைகிறதுல
உலகம் நீ இதுதான் இயங்குது. ஆமாம், அப்படி எடுத்துக்க வேண்டியது. இன்னும் உதவி மதுரை முத்தன் உதவி பண்றது இப்போ கோவில் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் கூட அம்மா அப்பா இல்லாத பசங்க வந்து இங்க தங்கலாம், புக் இருக்கு படிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இதா இருக்கட்டும். கொரோனா காலகட்டத்தில் அரிசி பருப்பு இதெல்லாம் வீட்லயே கொடுத்ததா இருக்கட்டும், மரக்கன்று நட்டதா இருக்கட்டும், இந்த மாதிரி உதவியுமே வந்து மதுரை முத்தன் நிறைய பண்றாரு. சின்ன வயசுல ஏதாவது உதவிக்கு ஏதாவது ஏங்குனது தருணம் ஏதாவது இருக்கானா? இல்ல அந்த ஜீன் சொல்கிறாங்க இல்லையா, அப்பா அம்மா அது இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, யாருன்றே தெரியாது 10 பேர் சாப்பிட வைக்கிறாரு. அது அந்த காலத்தில் அவர் சம்பளம் 250 ரூபா விஓ வேலைக்கு. அப்போ அது அது அவரோட ஒட்டி வந்தது. இப்போ என்னுடைய பையன் அதே மாதிரி தான். யாராவது ஒன்றா டக்குன்னு ஏதோ ஒன்று கொடுத்து விடன்னு நினைப்பேன். இது நான் சொல்லியா செய்கிறேன், என்ன வயசு பாருங்க, 6.5 வயசில். 6.5 வயசு அது ஆட்டோமேட்டிக்காக வருது. ஆனாலும் எனக்கு என்னென்னா, இந்த பேரண்ட்ஸ் லா குழந்தை எதுக்காக இயங்கும் அப்படின்ற கதை, அந்த கான்செப்ட் முதியோர்கள் போய் அம்மா பையன்கிட்ட போய் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ ஒரு சேலை ரொம்ப சுருங்கிருச்சு, ஒரு சேலை, ஆமாம் ஒரு சேலை வெட்டி எங்கே வைப்புற, ஒரு கல்யாணத்துக்கு போன வயசான காலத்தில் இதான் ஊர் பக்கம் பேச்சு. 6 வருஷத்துக்கு ஒரு சேலை கட்டுற ஆள்லாம் உண்டு இருக்காங்க. நாங்களாம் படுக்கும்போது பொத்துருக்கு போர்வெல்லாம் இன்னைக்கு மாதிரி கிடையாது, அம்மா சேலை தான். அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு அப்பயும் பொங்கலுக்கும் பண்ணோம், தீபாவளிக்கும் செஞ்சோம். பசங்க பேரண்ட்ஸ் நோட்டு புத்தகம் பேனா பென்சில் வெடி உங்கள் ஊர்லேருந்து வெடி வாங்கிட்டு வந்து அப்போ வெடி கொடுத்து. ஏன்னா வெடியெல்லாம் போய் அத்தியாவசிய பொருள் கேட்க முடியாது. பேரண்ட்ஸ்லாம் குழந்தை தாத்தாட்ட வெடி என்னடா வெடி வெடிச்சு போயின்னா நாளைக்கு படிக்க பாரு போ, அந்த வார்த்தையை சொல்லுவேன். அந்த சின்ன சின்ன ஆசையெல்லாம் தவிர்க்கிறப்ப நான் எங்கள் குழந்தையெல்லாம் பார்க்குறோம், அந்த ஒரு ஈடுபாடு எனக்கு அது கொஞ்சம் சின்ன கனெக்ட் ஆச்சு. இவங்க பெரியவங்க வாழ்த்தும் போது நம்மளுக்கு ஒரு பெரிய சார் கோயிலில் சென்று இறைவனை வழிபட விட வெளியே இருக்க பிச்சைக்காரனுக்கு கொடுத்து அவன் கையெடுத்து உங்களை கடவுளாக பார்க்குறேன்ற மாதிரி. கடவுளை உங்களை பார்க்குறக்கட்டும், ஒரு மனுஷனை உங்களை கடவுளாக பார்க்குறது, உண்டியில் போகிற காசோட அவனுக்கு போகிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, இதுதான் சின்ன சின்ன விஷயம். அது ஒரு மன நிம்மதி. ஆமாம், செஞ்சுக்கிட்டு இப்போ 15ஆம் தேதி அப்பாவுக்கு நினைவு நாள் வருது. அதே இடத்துல வச்சு இன்னும் அந்த அன்னதானமே 2000 பேர் சாப்பிட்டாங்க. அது சிறப்பாக அமைஞ்சு வாழ்த்திட்டு போகிறேன். என்ன தானங்கள்ல அன்னதானம், ஏன்னா உங்களுக்கு கர்ணனுக்கே மேலுலகத்தில் அன்னதானம் சாப்பாடு கிடைக்கல்வாங்க. குடைவில்லல் கர்ணன்றாங்க, எனக்கு சாப்பாடு நீ எல்லா தானம் பண்ணீங்க, அன்னதானம் நீங்கள் பண்ணலை, இப்போ பசிக்கு என்ன செய்ய, உங்கள் ஆள்காட்டி வரல எப்படி சுவைங்க பசியாரு. ஆமாம் எப்படி ஒரு தடவை ஒருத்தர் அன்னதானம் எங்கே நடக்குன்னு உங்கள்கிட்ட கேட்டான், இந்த விரலில் அங்கன்னு சொன்னீங்க, அந்த புண்ணியம் ஒன்று. இது மாதிரி இப்போ உங்கள் மூலம் இந்த தகவலாம் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு. இதை பார்த்து 4 பேர் அன்னதானத்தில் உள்ள சிறப்பு இருக்கா. இப்போ நேற்று ஒரு வீடியோ கூட போட்டேன், தண்ணீர் தானம்னு. என் நண்பர் சொன்னார், அது உடனே போய் செய்ய போகிறாங்க. தண்ணீர் தொட்டி கட்டி வைக்கும்போது ஆடு மாடு கோழிகள்லாம் வந்து அதை குடிச்சிட்டு போகிறப்ப இந்த வெக்க காலத்தில் அவ்வளோ ஒரு பறவை எங்கேயும் போய் கேட்கும். இப்போ நான் தாகம் எடுக்குன்னா கடையில் போய் ஒரு வாட்டர் பாட்டில் கொடுங்க, இல்லை ஒரு தண்ணி கொடுங்க, அது என்ன யோசிப்பார். அது இந்த வெக்கையில் சம்மரில் இது எனக்கு சொன்னார், ரொம்ப அழகாக இருந்துச்சு. சித்தர் சொன்னது, தண்ணீர் தானம் மாதிரி தண்ணி தொட்டி கட்டுற மாதிரி ஒரு தானம் இது இல்லைன்னு போன வாரம் சொன்னேன்னு எனக்கு டக்குன்னு முடிவெடுத்தேன். இது அங்கங்கே முடிஞ்ச அளவுக்கு செய்யணும். முடியலையா பெரிய பாத்திரத்துலையாவது தண்ணியை பிடிச்சி வெளியே வைங்களேன், வீட்டு வெளியில் வச்சா போதும். அது எவ்வளோ எங்கேயோ ஒரு 3 நாளாக அலைஞ்சிக்கிட்டு இருக்க பறவை சாப்பிட்றப்ப ஆடு மாடு கோழி முடிஞ்ச மனுஷன். முன்னாலாம் நம்ம முன்னோர்கள் வந்து பானையை வச்சுருப்பாங்க வாசலை. காசி ராமேஸ்வரம் பழனி ராமேஸ்வரம் பாத யாத்திரை போகிறவன் அப்படி போயில அப்படி எடுத்து குடிச்சிட்டு போகிறான்னா அவன் போன காசி ராமேஸ்வரம் புண்ணியத்தில் பாதி அந்த வீட்டுக்கு கிடைக்கணும். இது எனக்கெல்லாம் இப்போ கேள்விப்பட்டேன். அதனால் நீ அடுத்து அந்த இது தண்ணீர் தானே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா அப்பா சொல்லி கொடுத்த வளர்ப்பில் நம்ம வளர்ந்துட்டோம். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஒரு கட்டாயம் ஒன்று இருக்குண்ணா. இதுதான் உலகம்டா, இப்படி தான் மனுஷங்க இருப்பாங்க, இவங்க கிட்ட இப்படி பழகிக்கணும், இவங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும். அந்த சொல்லிக் கொடுத்து வளர்க்குறத பற்றி தெரிஞ்சுக்கலாமாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நீ ஒரு பேட்டி எடுக்கிற அளவுக்குலாம் நீ என்னை கூப்பிட்றீங்கன்னா ஏதோ ஒன்று விஷயம் செய்கிறதுனால. அதனால் என் பிள்ளைகிட்ட மார்க்கு பற்றிலாம் கேட்குறல, நல்லா டிசிப்ளினாக இருக்க, வந்தவங்களை வர வருங்க, பெரியவங்களுக்கு மரியாதை விடுங்க, இதுதான் நம்ம சொல்கிறோம். அது மட்டும்தான் நிற்கும். ஆமாம். இப்போ கேப்டன் சார் இருக்கும்போது எவ்வளோ வார்த்தைகள் பேசினாங்க, அவர் மனசு நொந்திருக்கும். ஆனால் இறந்து 1 மாதத்தில் கோயில் கட்டினா பார்த்தீங்களா, இது என்ன இருக்கும்போது இந்த வார்த்தைகளை, இந்த பாசிட்டிவான வார்த்தையை சொல்லியிருந்தா அந்த பூரிப்பிலே அவர் இன்னும் ஒரு 5 வருஷம் வளர்ந்துருக்கலாம், ஒரு நல்ல தலைவர் கிடச்சிருப்பார். இதுதான் நான் சொல்கிறேன் எல்லா மக்கள்கிட்டையும். கடுமையான வார்த்தைகளை விட்டுட்டு அப்புறம் அது சொன்னாங்க. அவர் அன்னதானம் மட்டும் நடிச்சே 250 படம் நடித்தார். யாராவது சொல்கிறானா இந்த படத்தில் இந்த காட்சின்னு? அன்றைக்கி சொல்லலை, இறந்த பிறகு அன்னதானம். விவேக் சார் என்ன காமெடி பண்ணார், அதை யாரும் சொல்லாமல் மரக்கன்றுகள் இவ்வளோ வச்சார், உங்களுடைய நீங்கள் கொடுத்த மர ஆக்சிஸ்லாம் நாங்களே வாழ்கிறோம்னு போட்டோம். இது மாதிரி தான தர்மங்கள் தான் நிற்கும். அது மாதிரி எங்கள் அப்பா செஞ்சது
புண்ணியத்தில் நான் வாழ்கிறேன். நான் நிறைய புண்ணியம் செஞ்சால் நீங்கள் இருக்க போகிறீங்க. நீங்களும் அதே மாதிரி நல்ல விஷயம். இவ்வளோதான். மார்க்கெலாம் 2ஆம் பட்சம். மேடம் என்ன சொன்னாங்க கோவில் கட்டினதுக்கு? அதுவும் அக்காண்டு ஒரு இது இருக்கும். அவள் இதை பற்றி இது வரைக்கும் சொல்லலை. நான் என்னுடைய விருப்பம், நான் செஞ்சால் சரியாக இருக்குன்ற. நைட்டு தூங்கும்போது இப்போ நம்ம வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கு. அம்மா அப்பா இருந்தாங்க, ஒரு கோவில் கட்டியாச்சு, நிம்மதியாக போயிட்டு இருக்கு, வேலை வந்துட்டு இருக்கு, வருமானத்துக்கு வருமானம் வந்துட்டு இருக்கு. இதை தாண்டி வேற ஏதாவது தூங்க போறதுக்கு முன்னாடி ஏதாவது யோசனை வருமானே, இது ஒன்று மட்டும் நமக்கு நடக்காமே இருக்கு அப்படின்னு? இல்லை, இதெல்லாம் எனக்கு போனஸ் மாதிரி. என் லைஃப்பில் இவ்வளோ பெருசெல்லாம் எதிர்பார்க்கல. நான் 4 மணிக்கு ஸ்கூல் விட்டு வந்து எங்கள் அம்மா ஒரு 6 ஆடை மேய்ச்சிட்டு வர சொல்லுவாங்க. சும்மா அந்த 4 to 6 அப்படி போயிட்டு வருவேன். என்னுடைய உலகம் என்னென்னா டவுனுக்குள்ளே போய் 4 புரோட்டா சாப்பிடணும். பாருங்கள், அந்த வயசில் அந்த ஆசை. டவுனுக்கு போய் போட்டேன், கிராமம். ஏன்னா எங்கள் வருஷத்தில் ஒரு முறை தான் எங்கள் உரலவே எங்கள் அப்பா தேடுவார். தீபாவளிக்கு பொங்கலுக்கு தேடி உரலை மண்ணுக்குள்ளே கிடக்கும், கழுவிட்டு வருஷத்தில் ஒரு தோசை சாப்பிட்டாலே பெரிய சந்தோஷம். ஆமாம். சின்ன வாழ்க்கை, ரொம்ப ரொம்ப சின்ன வாழ்க்கை. நம்மளுக்கு இதெல்லாம் கிடைச்சிது, இந்த காரு பங்களான்னு சொல்லி வெளிநாடு போகிறதெல்லாம் கிடைச்சாலும் பெரிய போனஸ் வாழ்க்கை. அதனால் நான் எதிர்பார்த்த விட கிடைச்சி அதிகம்ன்றனால அதை இன்னும் நிறையா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்த ஆளுக்கு செய்யணும். தூங்கும்போது யாருக்கு உண்மையாக தூக்கம் வரும்னா 4 பேருக்கு நல்லது செஞ்சுட்டேன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க.